ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி கோல்டு சில்வர் பற்றின ஒரு முக்கியமான அப்டேட் நியூஸ் கண்டிப்பாக நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கணுங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி தினமும் கோல்டு அண்ட் சில்வர் அப்டேட் நியூஸ் தேவைப்படுறவங்க தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உடனடியாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து சேரும். அதாவது தங்கத்தோட விலை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லலாம் இந்த மாதிரி ஒரு நாள்லேயே 10,000 20,000 ஏறுறது இறங்குறது அந்த மாதிரியான விஷயம் உடனுக்குடன் நடந்துக்கிட்டு இல்லைங்க. அது வந்து ரொம்ப ஸ்லோவான ஒரு மோஷனில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்தது. இப்போ அப்படி இல்லை, அது தினமும் 2 வாட்டி ஏறுது இறங்குது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. ஏன் அப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு பல காரணம் சொல்லுவாங்க. அதில் முக்கியமான ஒரு 4 பாயிண்ட் இன்றைக்கி நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து மக்களோட தங்கம் வாங்கும் திறன். அது என்னன்னு பார்த்திங்கன்னா, உண்மையாலுமே ஜனங்களுக்கு வந்து தங்கம் தேவைப்படுது. அதாவது அவங்க சேமிப்புக்காகவோ இல்லை அவங்களோட கல்யாணம் பண்ணுறதுக்கு இப்போ அவங்களோட பெண் குழந்தைகளுக்கான தேவையோ இல்லை பாதுகாப்பாக நம்மக்கிட்ட தங்கம் இருந்தால் நமக்கு ஒரு பாதுகாப்புன்னு நினச்சி வாங்கி விற்கிறதுக்காகவோ மக்களோட தேவைக்கு அவங்க வாங்குகிற தங்கம், அதை பொறுத்து மக்கள் வாங்குகிற தங்கத்தோட அளவை பொறுத்து தங்கத்தோட விலை நிர்ணயம் செய்யப்படும். இன்னும் மற்ற நாடுகள் ஒவ்வொரு நாடும் தங்களோட நாட்டோட கஜானாவில் ஒவ்வொரு நாட்டுக்கும் தேவையான தங்கத்தை வாங்கி வைப்பாங்க. அந்த மாதிரி அவங்க ஃபிசிக்கலாக வாங்குகிற கோல்டோட தங்கத்தோட அளவை பொறுத்தும் அது எவ்வளோ அளவுக்கு வாங்குகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்தும் வந்து தங்கத்தோட விலையில் மாற்றங்கள் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஜியோ பொலிட்டிக்கல்னு சொல்லுவாங்க. அதாவது உலகத்தோட அமைதி. உலகம் வந்து அமைதியாக இருந்ததுன்னா தங்கத்தில் பெருசாக விலையேற்றம் இருக்காது. உலகம் வந்து அமைதி இல்லாமல் ஏதாவது ஒரு பிரச்சனை, இயற்கை சீற்றம், அப்படி இல்லைன்னா போர், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு ஜனங்க வந்து நிம்மதியாக அமைதியான வாழக்கூடிய சூழ்நிலை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து கண்டிப்பாக தங்கத்தில் வந்து விலையேறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகரிக்கும். இந்த காரணத்தினாலையும் தங்கத்தோட விலை ஏறும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் தான் தங்கத்தோட விலையை வந்து முக்கியமாக நிர்ணயம் பண்ணுறது அவங்க தான். அமெரிக்காவில் வந்துட்டு அங்கே இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு திறன் தேவையான அளவு இருந்ததுன்னா அது கண்டிப்பாக தங்கத்தோட விலை ஏறுறதுக்கு வாய்ப்பு இல்லை, குறையும். ஆனால் அவங்களுக்கு தேவையான அளவு வேலைவாய்ப்பு இல்லை, அப்படி கம்மியாக இருக்குங்கிற பட்சத்தில் அந்த ஒரு விஷயமும் தங்கத்தோட விலையில் பாதிப்பு உண்டு பண்ணும். அதோடு சேர்த்து அமெரிக்க டாலரோட மதிப்பு வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா, அமெரிக்க டாலரோட மதிப்பு வந்து அதிகமாச்சுனாலும் இந்தியாவோட ரூபாயோட மதிப்பு குறைஞ்சதுனாலும் அது வந்து தங்கத்தோட விலை வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது வந்து தங்கத்தோட விலையில் பாதிப்பு உண்டு பண்ணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இப்போது இருக்கிற ட்ரேடிங், அதாவது பங்குச்சந்தையில் எல்லோரும் பண்ணிகிட்ருக்க இன்ட்ராடே ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. இது வந்து தினம் தங்கத்தை வாங்கி விற்கிற மாதிரியான ஒரு விஷயம். அதாவது அவங்க வந்து தேவைக்காக தங்கத்தை வாங்க மாட்டாங்க. அவங்க அதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பண்ணுறாங்க, அதாவது வருமானத்துக்காக பண்ணுறாங்க. அவங்க வந்து தினமும் இன்றைக்கி வாங்கி நாளைக்கு விற்கிறது, இன்றைக்கி வாங்கி ஈவினிங் விற்கிறது, காலையில் வாங்கி ஈவினிங் விற்கிறது, இந்த மாதிரி தங்கத்தை வந்து அதிக அளவில் வாங்கி விற்பாங்க. இந்த மாதிரி பண்ணுற ட்ரேடிங்கால் மட்டும்தான் மேக்ஸிமம் அதிக அளவில் வந்து தினமும் தங்கத்தோட மதிப்பு வந்து ஏறுறதும் இறங்குறதுமான விஷயம் ரொம்ப அதிக அளவில் நடந்துகிட்ருக்கு. இந்த ட்ரேடிங் வந்து நடக்கலைன்னா கூட தங்கத்தோட விலை இந்த அளவுக்கு அதிகமாக ஒரே நாளில் ஏறுறது இறங்குறதுமான விஷயம் வந்து கண்டிப்பாக குறையும். அப்புறம் இந்த எல்லாத்தோட விலை ஏற்றம் இறக்கத்தோட காரணத்தோடு சேர்ந்து முக்கியமான ஒரு காரணம், இந்திய கவர்மெண்ட் வந்து இந்தியாவிலேருந்து கோல்டு வந்து இறக்குமதி பண்ணுறதுக்கான வரியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. வரி அதிகரிச்சிட்டாங்கன்னா அந்த வரி அதிகரிப்பு எத்தனை பர்சன்டேஜ் போடுறாங்களோ அதுக்கு தகுந்த அளவு வந்து தங்கத்தோட விலை இன்னும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். இந்த காரணமும் நம்ம உள்நாட்டுக்குள்ளே தங்கத்தோட விலை அதிகரிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம். எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு வந்து தங்கத்தோட விலை இந்த அளவுக்கு டெய்லி ஏறுறதும் இறங்குறதுக்குமான முக்கியமான ரீசன் வந்து சிம்பிளாக சொல்லணுன்னா தினமும் பண்ணுற இன்ட்ராடே ட்ரேடிங்கும், உலக நாடுகள் வந்து டாலரோட மதிப்பில் வந்து நம்பிக்கை இல்லாமல் தங்கத்தை நம்புறதுனாலையும், அதனால் அவங்க அதிக அளவில் தங்கத்தை வாங்கி விற்கிறதுனாலையும், உலகம் அமைதியாக இல்லாமல் போர் நடந்துகிட்ருக்கிறதுனாலையும், அமைதியற்ற தன்மை நீடிக்கிறதுனாலையும் தான். அதை விட ரொம்ப முக்கியமான காரணம் டெய்லி நடந்துகிட்ருக்க இந்த ட்ரேடிங்னால் மட்டும்தான் தங்கம் தினமும் இந்த அளவுக்கு ஏறி இறங்கிட்டுருக்கு.
தங்கம் உடனடி தேவைக்கு வாங்குறவங்க இப்போவே வேணும் வாங்கி தான் ஆகணுங்கிற சூழ்நிலையில் இருக்கிறவங்க இதையெல்லாம் பார்க்காம தாராளமாக வாங்கிக்கிங்க. ஆனால் சேமிப்புக்காகவும் குழந்தைங்களோட திருமணத்துக்காகவும் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு டைம் இருந்ததுன்னா நீங்கள் அமௌண்ட்டு சேர்த்து வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் கவனித்து பார்த்துட்டு தங்க விலை நல்லா குறையிற சூழ்நிலையில் பார்த்து வாங்கிக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரியான கோல்டு அண்ட் சில்வர் அப்டேட்டுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தகவல் தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.